உங்கள் ஃபோனில் அன்சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் ப்ராப்ளம் இருக்கா? கண்டிப்பாக ஃபாஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. 250 மேற்பட்ட ஆப் வந்து ஒரே ஆப்பில் இருக்குது. கீழே அஃபிஷியல் லிங்க் கொடுத்துருக்கேன், கூட வீடியோ லிங்க்கும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற சூப்பர் டெக் ப்ராடக்ட்ல வந்து என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிளகின் இன் மக் தான் இன்னைக்கு இந்த சூப்பர் டெக் ப்ராடக்ட்ல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த மக் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ இது வரைக்கும் பாருங்க. லாஸ்ட்ல வந்து இந்த ப்ராடக்ட் யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து கண்டிப்பா கிவ்அவேல ஜெயிக்க முடியும். அது என்ன ப்ரொசீஜர் சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோ இதுல பார்க்கலாம். அதனால வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். गाइस இந்த வீடியோ யாரா பாத்தீங்க முதல்ல லைக் பண்ணி ஹிட் பண்ண வந்துற மேற்கொண்டு இந்த வீடியோ வந்து மனசார ஷேர் பண்ண வந்துற இன்னும் நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துறாங்க. இந்த ப்ராடக்ட் பாத்தீனா வந்து ஒரு மக். அது மட்டும் இல்லாம இது ஒரு சாதாரண மக் இல்ல, இது வந்து மல்டி பர்பஸ் யூஸ் பண்ற மக். அது மட்டும் இல்லாம முக்கியமா வந்து இது நம்ம காருக்கும் யூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாம வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஏசில ஓடுற ஒரே ஒரு மக் இது. ஆனா வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஏசில டிசில வந்து எப்படி நம்ம வீட்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு அடாப்டர் வேணும், ஸ்பிளிட்டர் அடாப்டர். இந்த அடாப்டரை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோ யாராவது பார்க்கல மேல உள்ள ஐகான் லிங்க் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட் இருந்தா மட்டும் தான் உங்களால வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். இந்த ஏசி டு டிசி அடாப்டர் ஸ்பிளிட்டர் உங்கள்ட்ட இல்லனா இது ஒன்லி ஃபார் உங்களுக்கு காருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா ப்ராடக்ட் நம்ம சட்டுப்பட்டு அன்பாக்சிங் பண்ணிடலாம். இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா வந்து சைனீஸ் பிராண்ட் தான். உங்களுக்கு முழுக்க பார்த்தா தெரியும். இதுல வந்து ப்ராடக்ட்ல கொடுத்துருக்க டீடைல்ஸ்லாம் பாத்துங்க. வில் நாட் ஓவர் ஹீட். இந்த ப்ராடக்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஹீட்டர் இல்லை, ஆனால் வந்து இது எப்படி ஹீட் ஆக போகிறது நான் வந்து ஒரு மேனுவலில் காட்டுறேன். உங்களுக்கு வந்து 12 வோல்ட் அடாப்டர் பிளக்இன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லைட்டர் அடாப்டர் தான் இது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பிளக்இன் இந்த கோல்டுன்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஹேண்ட் வாஷ் ஆல்சோ ஒன்லின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஓவராலாக நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கறது நீங்கள் பார்த்துக்கலாம் அப்புறம் கூட. இப்போ நம்ம இது வந்து சட்டுப்பட்டு கிழிச்சிடலாம். இது கிழிக்கிறதா ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. ஏன்னா பேக்கிங் வந்து அந்த அளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு கிழிக்கிற வருத்தமாக இருக்குது. ஆனால் கிழிச்சு தான் ஆகணும், வேறு வழி என்ன. ஓகே, நம்ம ஒரே கல்லில் நம்ம கிழிச்சாச்சு. ஓகே, மக்கை முதல்ல வெளியே எடுத்து வச்சிடலாம். மக்கை எடுத்து முதல்ல வெளியே எடுத்து வச்சாச்சு. இது கூட வரக்கூடிய ஒரே ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து இதோட அடாப்டர். ஓகே, இப்போ நம்ம ஓவராலாக வந்து இந்த அட்டையை தூக்கி போட்டுடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்மள்ட்ட இருக்கிறது ஒரே ஒரு மக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மள்ட்ட ஒரு அடாப்டர் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இதோட பில்ட் குவாலிட்டி முதல்ல நான் சொல்லிடுறேன். மேலே பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக உங்களுக்கு இருக்கிற மக் மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த ஓப்பன் அப் க்ளோஸ் எல்லாமே இருக்கு. அது மாதிரிலாம் மேலே திறக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு வந்து மேலே உள்ளார கூட ஊற்றலாம். நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு க்ளோஸ் பண்ண அப்புறமா வந்து இதில் பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு வந்து கைக்கு இறுக்கமாக ஒரு பிடிக்கிறதுக்கு இது இருக்குது. இது கீழே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல முக்கியமாக வந்து இந்த பின் போடுறது இருக்குது. அப்புறமா வந்து உங்களுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த பின்னை வந்து இதில் டேரெக்டாக இதில் குத்தின அப்புறம் டேரெக்டாக வந்து காரில் டேரெக்டாக போடலாம். இது எப்படி வீட்டில் மேனுவலாக வந்து எப்படி வந்து வேலை செய்ய போகுது, இதில் எவ்வளோ வந்து டிகிரி தாக்கு பிடிக்குது, நம்ம ஒரு டீயை ஊற்றி இப்போ நம்ம டெமோலேஷன் பண்ண போகிறோம். அதனால வாங்க பார்க்கலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இந்த மக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணி நான் சுத்தபத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது மட்டும் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூடான டீ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மள்ட்ட வந்து ஒரு அடாப்டர் இருக்கு, ஏசி டு டிசி அடாப்டர் இருக்கு. இன்க்ளூட பார்த்தீங்கன்னா வந்து இதோட அடாப்டர் கேபிளும் நம்மள்ட்ட இருக்கு. இப்போ இதுக்கு முக்கியமாக டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து இன்னொரு ப்ராடக்ட் வேறு வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது தெர்மாமீட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்மலாக வந்து ஜுரம் அது மட்டும் இல்லாமல் இதோட டிகிரி எவ்வளோ இருக்குன்னு ஒரு செக் பண்ணுறதுக்காக இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே போய் பாருங்க. சிட்டிசன் பிராண்டோடது நல்ல ஒரு பிராண்டடான ப்ராடக்ட் தான். இந்தியாவோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 220 ரூபா வரும். கீழே இதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இது ஒரு செக்கிங் பர்பஸ்க்காக தான் நான் இப்போதைக்கு உங்களுக்கு டெமோ காட்டலாம் எவ்வளோக்கு நேரம் வந்து சூடு தாங்குது. இப்போ ஆக்சுவலி சூடு எவ்வளோ இருக்கு பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இப்போதைக்கு வந்து இது வந்து 0ல வச்சுக்கலாம். நம்ம 0ல வச்சுட்டு எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 0ல பண்ணிக்கிட்டேன். இப்போ 0ல பண்ணிட்டு இப்போ வந்து டீயோட சூடு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து உங்களுக்கு பெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த ஹையான டிகிரி தான் இதில் இருக்குது, இப்போதைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நெருக்கி பார்த்தீங்கன்னா வந்து 98 டிகிரி வரைக்கும் இது வந்து அப்ராக்சிமேட்லி இது வந்து சூடோட இது நம்ம காட்டுது. இப்போ இது டீயோட லிமிட் பார்த்தீங்கன்னா வந்து 98 டிகிரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஷூரிட்டி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் இப்போ வந்து இன்னொருத்தர் உங்களுக்கு கரெக்டாக மேக் ஷூர் ஆயிருக்கு. 98.6ன்னு சொல்லி காட்டிடுச்சு. இப்போ ஓகே, நம்ம வந்து ஃபைனலாக வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதில் எடுத்து நம்ம வந்து ஊற்றிடலாம். டீ கீழே ஊற்றாமல் நான் செய்யணும் இல்லை. ஓகே, ஃபைனலாக நம்ம டீயை ஊற்றியாச்சு, சூடான டீயை ஊற்றியாச்சு. ஊற்றிட்டே நான் இப்போ வந்து இதுக்கு தற்காலத்துக்கு வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட இருக்கிற இந்த இதை எடுத்து நம்ம அடாப்டர் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி வந்து இது வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு
நம்ம வந்து அடாப்டர் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, போட்டு இந்த இடத்துல நம்ம வந்து போட்டாச்சு. இதோட சூடு எவ்வளோ எப்படி வந்து குறையாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கலாம். ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கிட்டு இதோட நம்ம டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு எவ்வளோ நேரத்துக்கு வந்து இது வந்து எந்த விதத்தில் வந்து சூடு வந்து குறையாத அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மேக் ஷூர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ கேமராவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு போட்டு வச்சிருக்கிறா. இதோட சூடு குறையுதா இல்லை அதிகமாகுதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். அதனால வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் நம்ம வந்து ஸ்பீட் பண்ணி விட்டுலாம். ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இதோட இப்போ உள்ள டிகிரி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துலாமே. ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்டாப் கொடுத்துட்றேன். நான் ஸ்டாப் கொடுத்துட்டு எவ்வளோக்கு வந்து ஹீட்டிங் ஆகிட்டு இருக்கு, இது வந்து எவ்வளோக்கு இப்போ வந்து இது இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு ஒரு செக் பண்ண மட்டும் பார்த்துடலாம். இப்போ ஓகே, இது ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா இது பவரில் தான் போட்டிருக்கேன், அதனால் வந்து பவர் வேணால் ஆஃப் ஆக்கிக்கிறேன். நான் ஆஃப் ஆக்கிட்டு இப்போ இது வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா வந்து போன தடவை பார்த்தீங்கன்னா 98 டிகிரிக்கு மேலே இருந்ததால் தான் கீக்கினா வந்து ஒரு அளவுக்கு மேலே சூடு இருந்துச்சுன்னா இது வந்து காட்டாது நம்மளோட கை அளவுக்கு. இப்போதைக்கு இது வந்து வைக்கிறேன், உள்ளார வைக்கிறேன். வச்சுட்டு எவ்வளோ இது காட்டுறேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா வந்து அது ஹையில் தான் காட்டுது. இன்னும் வந்து சூடு குறையில சுத்தமாக. அந்த அளவுக்கு கான்ஸ்டண்ட்டாக வந்து இந்த மக்கு பொறுத்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பச்சை தனியாக இருக்கிறது வந்து சூடாக்காது. ஆனால் வந்து இருக்கிற சூடை வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த சூட்டோட லிமிட்லேயே வந்து இது கடைசி வரைக்கும் வச்சுருக்கோம். அந்த விதத்தில் இந்த ப்ராடக்ட் வந்து ஒன் ஆஃப் த வந்து பெஸ்ட் ப்ராடக்ட். என்ன ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து பிளக் இன் மக்கோட அன்பாக்சிங், அது மட்டும் இல்லாமல் ரிவ்யூ, இதோட டெமோ எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்டிட்டேன். இந்த ப்ராடக்ட் ஃபைனலாக மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து 599 ரூபா வரும். இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சேன்னா நான் கீழே பெஸ்ட் பை லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வாங்கலாம். நல்ல ஃபைனலாக வந்து ஒரு வார்த்தை நான் சொல்லிக்கிறேன், இதை அண்டர்லைன் பண்ணீங்க. இந்த ப்ராடக்ட் நீங்கள் காருக்கு வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ப்ராடக்ட் மட்டும் வாங்கினா போதும். அல்லது இந்த ப்ராடக்ட் நீங்கள் வீட்டுக்கு உபயோகப்படுத்துறீங்கன்னா வந்து AC to DC அடாப்டர் வந்து இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ஆகணும். அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட் பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து இதுல வந்து தண்ணியை ஊத்தி ஹீட்டர் மாதிரி கொதிக்க வைக்க முடியாது. இருக்கிற ஹீட்டை வந்து கான்ஸ்டன்டா வந்து தக்க வைக்க முடியும். அதுதான் இதோட வேலை. அதனால புரிஞ்சுட்டு நிதானமா வாங்கக்கூடிய நபர்கள். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல வந்து நம்ம பண்ணக்கூடிய அன்பாக்சிங் எல்லாமே நீங்க வாங்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட் பண்றது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறது. அது மட்டும் இல்லாம 4 பேருக்கு நீங்களும் வந்து டெக்கை பத்தி எடுத்து சொல்லலாம். அதனாலதான் ஒவ்வொரு ப்ராடக்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட், அது மட்டும் யூனிக்கான ப்ராடக்ட் வந்து நம்ம சேனல் அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃபைனலான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட் நீங்க வந்து கிவ்அவேல ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து சிம்பிளான டாஸ்க் தான். வழக்கமா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், அது மட்டும் இல்லாம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். லைக் கண்டிப்பா இந்த வீடியோக்கு பண்ணிருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து இந்த அன்பாக்சிங் எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட் எதுக்கு உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஹானஸ்டான பதில் கீழே கொடுக்கணும். முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா ஒரு குரூப்புக்காச்சும் நீங்க கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணணும். நீங்க ஷேர் பண்றதை வச்சு தான் நீங்க வின்னிங் வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். Facebook, Twitter, WhatsApp எவ்வளவு ஷேர் பண்ணீங்க அவ்வளவு வின்னிங் வாய்ப்பு இருக்கும். அது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நீங்க கண்டிப்பா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். அவ்வளவுதான். இந்த பிளக்இன் இன் மக்ல வந்து நீங்க வந்து இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. கூடிய சீக்கிரம் வந்து இதோட கிவ்அவே ரிசல்ட் அனௌன்ஸ் செய்யப்படும். அது மாதிரி லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ப்ளூடூத் ஒரு ஸ்பீக்கரோட அன்பாக்சிங்கும் அதுக்கும் கிவ்அவே போட்டிருக்கோம். 2 கிவ்அவேயும் சேர்த்து இன்னும் ரெண்டு ப்ராடக்ட் அன்பாக்சிங்கோட கிவ்அவே வந்து மொத்தமா இந்த மாதம் இறுதிக்குள்ள பண்ணிடலாம். அதனால அந்த வீடியோ கூட போய் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பண்ணுங்க. Facebookல ஃபாலோ பண்ணுங்க, Twitterல ஃபாலோ பண்ணுங்க, Googleல ஃபாலோ பண்ணுங்க. அப்போ வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஆன்டி சைனிங் ஆஃப் முகமது. Bye.